வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு வேகமும் துணிவும் நேர்மையும் கொண்ட சிம்மராசி நண்பர்களுக்கான 2025 மார்ச் மாதத்திற்கான பதிவை இன்றைய பதிவில் சிம்மராசிக்கான சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு வழக்கம் போல் இந்த மாதத்திற்கான கிரகநிலை, பலன்கள், குடும்பம் மற்றும் நிதிநிலை, ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம்னு அற்புதமாக சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த மாதம் கிரகநிலை மேக்சிமம் பாதிப்பு இல்லாமல் ஒரு முதல் வீடும், 2 கன்னியில் கேது பகவானும், 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவானோடு இருக்கார். 8ல் 4 கிரக கூட்டணி, ராகு, சுக்கிரன், சந்திரன், புதன் பகவான் சொல்லி ஒரு பெரிய மெகா கூட்டணி இருக்குது. 10ல் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். 11ல் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. இந்த மாத கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்குது. இந்த கிரகநிலை சனி பயிற்சிக்கு முன்னால் நிலைமையை நமக்கு சாதகமாக மாற்றுமா இல்லை பாதகமாக மாற்றி இப்போ இருக்கிற இதே கஷ்டத்தில் கொண்டு வருவாரா அப்படின்னு தெளிவாக சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகநிலை முதல்ல பிஸ்னஸ் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 7ல் சூரிய பகவான் சனி பகவானோடு இருக்கக்கூடிய கூட்டணி புது கஸ்டமர்ஸ் வியாபாரத்தில் உருவாகுவாங்க. நீங்கள் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரான ஒரு காலம் அந்த காலம் இருக்கும். சோசியல் மீடியாவில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்துனீங்க அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வெளி உலகம் கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஸோ இன்றைக்கி சோசியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கிறனால நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். செவ்வாய் பகவானால் தொழில் மேன்மை இருக்குது. மேன்மை தொழிலில் மட்டும் இல்லை, உங்கள் திறமையிலையுமே வெளிப்படும். உன்னால் இதெல்லாம் முடியுமா, நீயா செஞ்ச அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உங்கள் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு உங்கள் பிஸ்னஸில் பெரிய அளவு வளர்ச்சியை கொண்டு வரும். ஆஃபீஸில் உங்கள் திறமைக்கு தகுந்த பாராட்டு, நல்ல பேர் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். உயர் பதவிக்கு கொஞ்சம் போட்டியும் இழுபறியும் இருந்தாலுமே அந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 7ஆம் வீடு உறுதி செய்யுது. குரு பகவானுடைய நிலை உங்களோட புகழ், மரியாதை, அந்தஸ்தை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அப்படிங்கிறனால சூப்பராக நீங்கள் டெவலப் ஆகக்கூடிய காலமாக சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. ஆஃபீஸில் பிஸ்னஸில் ஓப்பனாக பேசணும்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. ஸோ அது நீங்கள் விளையாட்டுக்கு பேசுவீங்க, அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க. அதில் ஒரு அவப்பெயர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பி கேர்ஃபுல்னு சொல்லாங்க. இந்த மாதம் குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 2ல் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார். அந்த காலம் திருமண பேச்சுகள் சக்ஸஸ் ஆகும். குழந்தை பேருக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. முதல் 2 வாரம் ஊழல் நிறைந்து இருந்தாலுமே குடும்பத்தில் 3-4 வாரத்தில் 7ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் இன்னுமே அன்பை அதிகப்படுத்துவார். சண்டை சச்சரவு காணாமல் போகும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். அதே நேரம் பணம், நகை காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது திருட போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறனால நீங்கள் பத்திரப்படுத்திக்கங்க. கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு இல்லை, பத்திரமா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? திருடு போனதுக்கப்புறம் நாம் பரிதவிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ உங்களுடைய பொருள் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிவிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிவிட்டு இந்த எண்ணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட மரியாதை குறைவான வார்த்தைகள் பேசுவது, சண்டை போடுவது இதெல்லாமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க மனது கஷ்டப்பட்டு சாபமுறதை தாண்டி உங்களை ஒரு நெகட்டிவாக பார்த்தாவே உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய சாபம் மாதிரி. அதனால் பெரியவங்கள்ட்ட மரியாதையாக இருங்க. ஆக மொத்தம் ராகு 8ல் இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்து குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது அனைவருக்குமே நல்லது. குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்க, சண்டை போட்டாங்க, அவங்க அமைதியாக போயிடுவாங்க. பாதிக்கப்படுறது என்னமோ நீங்களாக இருப்பீங்க. ஸோ பார்த்துக்குங்க. இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த காலத்தில் 8ல் இருக்கக்கூடிய ராகுவால் பண வரவில் ஒரு மந்தத்தன்மை இருந்தாலுமே பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் உங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை பிஸ்னஸில் காட்டுறீங்க. அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அஜாக்கிரதை மற்றும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பொருள், நகை காணாமல் போகிற மாதிரி வீட்டில் இந்த பணம் திருடு போகிறது, காணாமல் போகவோ அல்லது நீங்கள் தொலைச்சிட்டு வரதுக்கோ நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதிநிலை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனம் இருங்க. இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஓகே தான் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான லாபம், வருமானம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நிதிநிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த அஜாக்கிரதை, கவனக்குறைவதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்க பாருங்கள். சிம்மராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, திருமணம், குழந்தைகள், கல்வின்னு சகோதரிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆளுமை திறனால் அனைவரும் உங்களை பாராட்டக்கூடிய மாதமாகவும் இருக்கும். உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகமாகும்.
நீங்கள் கூட இருந்தாலே எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் கூட இல்லைனாவே உங்களை மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லாமல் யாருமே எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. உங்கள் நண்பர்கள் அந்தளவுக்கு உங்களுடைய ஆளுமை மற்றும் அந்த பாதுகாப்பு உணர்வை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு இணையாக நிர்வாகத்திறன் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகும். எவ்வளோ வேலைகள் எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலுமே பலதரப்பட்ட வேலைகளை உங்களுக்கு ஒப்படைச்சாலுமே அத்தனையுமே அடித்து தூள் கலப்பி பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசி நண்பர்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த மாதம் இருக்குங்க. அதே மாதிரி இது ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, கோயில் சுற்றுலா போகிறது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே சகோதரிகளுக்கு உண்டு. வாழ்த்துக்களுங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா 10ல் உள்ள குரு பகவான் படிப்பில் பெரிய வெற்றியை கொடுப்பார். போட்டித் தேர்வு, விளையாட்டு போட்டி, பரிசு, புகழ் எல்லாமே உண்டு. வெளிநாடு, வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிப்பு விஷயமாக ஒரு 10 நாளாவது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயந்தான். சக்ஸஸ் பண்ணிட்டு வாங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எதிர்காலத்தை இப்போவே உங்கள் காலடியில் வைத்து, எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால அதை உங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் காலடியில் நீங்கள் இப்போவே விளறத்துக்கு நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சிம்மராசி மாணவர்கள் பெரிய அளவில் வெற்றி, பெரிய அளவில் ஒரு படிப்பு, பெரிய படிப்பு இதெல்லாம் நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய காலேஜ், பெரிய படிப்பு இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரியான படிப்பு, அந்த மாதிரியான வெற்றிகளை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி பகவானோடு இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்பா மற்றும் தாத்தாவினுடைய உடல் நலத்தில் சிறிது பாதிப்பை, மருத்துவ செலவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளையாட போகும்போது கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சின்னதாக அடிபடுறது, சின்னதாக காயமறது, கை சுழுக்கிறது, கால் சுழுக்கிறது இது மாதிரியான சின்ன நலக்குறைகள் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வண்டியில் போகிறீங்க, சைக்கிளில் போகிறீங்க, விளையாட போகிறீங்க, எங்கே போனாலும் சரி இதை மனசில் வச்சுட்டு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே தான். வேலையில் அலைச்சல் இருக்கும், உடல் சோர்வு அதிகப்படியாக இருக்கும், உடல் சூடு சம்பந்தமான வியாதிகள் உருவாகும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த உடல்நலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இதை பொதுவாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதம் இன்னுமே சிறப்பான மாதமாக மாறுறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு காலத்துக்கும் உங்களை கைவிடாது. குலதெய்வ வழிபாடு என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு அவசியம் உங்களுக்கு தேவை. இது நீங்கள் எந்த நேரம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ராகு கேது இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் ஒரு நெய் தீபம் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு கூட வரலாம். அல்லது வெறும் வழிபாடு கூட 2 நெய் தீபம் போட்டு கூட வழிபாடு செய்யலாம். ராகு கேதுனா நடுவால் விநாயகர் இருப்பார், 2 பக்கம் ராகு கேது இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரியான விநாயகர் பெருமானுக்கு வழிபாடுங்கிறது அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அதனால் இந்த 2 வழிபாடு குலதெய்வம் மற்றும் ராகு கேது விநாயகர் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா வயதுக்கு மூத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் நடந்துட்டாவே அது மிகப்பெரிய பரிகாரமே இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி பார்த்துக்குங்க. சனிக்கிழமை நாளில் எள் கலந்து காகத்திற்கு சாதம் வைக்கலாம். இந்த 2 வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் சிம்மராசி நண்பர்கள் இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். மாணவர்களுக்கு இன்னும் பெரிய வெற்றி கிடைக்கும், பெண்களுக்கு இன்னும் பெரிய வெற்றி கிடைக்கும். குடும்ப நிலை, நிதிநிலை, தொழில், வியாபாரம் எல்லாமே சூப்பராக மாறுங்கனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. நண்பர்களே, இந்த பதிவு சிம்மராசிக்கான மார்ச் மாதத்திற்கான ஒரு பொது தகவல் தான். இதில் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, திருமணம் சார்ந்து, பிஸ்னஸ் சார்ந்து முடிவு எடுக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைங்க. இது எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே சுய ஜாதகம் தான் பேசும். அப்படிங்கிறனால இதை பார்த்துக்கணும். இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்மராசியில் நீங்கள் என்ன லக்கணம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.